வெல்கம் டு ஸ்பைசி பாக்ஸ் தமிழ். இந்த வீடியோவில் கம்மங்கூழ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கம்பில் அயன், கால்சியம், ஜிங்க் இந்த மாதிரி நல்ல சத்துக்கள் நிறைய அடங்கியிருக்கு. இதனால் இதை அடிக்கடி நம்ம இந்த வெய்ய காலத்தில் எடுத்துக்கலாம். இந்த கம்பை குக்கர்லேயே ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம். கம்பு பார்த்திங்கன்னா முழு கம்பாகவும் கிடைக்கும், அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி கம்பு குருணையாகவும் கிடைக்கும். கம்பு குருணையாக கிடைக்காதவங்க முழு கம்பையே மிக்ஸி ஜாரில் 1-2 உடச்சி எடுத்துக்கலாம். பல்ஸ் மோடில் ஒரு 2 சுற்று விட்டிங்கனாவே போதும், இந்த மாதிரி குருணை கிடச்சிரும். இந்த குருணையை லைட்டாக அலசிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் கம்புக்கு 3 டம்ளர் தண்ணிங்கிற விகிதத்தில் நம்ம சேர்த்துக்கணும். எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் 3 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போது கரெக்டாக இருக்கும். அதை 3 விசில் விட்டு இப்போ எடுத்துக்கலாம். ப்ரெஷர் போனதும் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா கெட்டியாக கம்மஞ்சோறு கிடைக்கும். ஃபஸ்ட்டு உங்களுக்கு குலைவாக இருந்தாலும் ஆற ஆற நல்லா கெட்டியாகிடும். இதை இப்படியே குழம்பு கூடவும் வச்சு சாப்பிட்லாம், அப்படி இல்லைன்னா கம்மங்கூழாவும் செஞ்சு குடிக்கலாம். கம்மஞ்சோறு சூடாக சாப்பிட்றத விட ஆறுனதும் அதில் தயிர் இல்லைன்னா மோர் கலந்து கரைச்சி வெயிலுக்கு நீராகாரமாக குடிக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ பார்த்திங்கன்னா ஆறுனதும் நல்லா கெட்டியாயிருச்சு. இதை உருண்டைகளாக பிடிச்சி ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அதில் போட்டுக்கலாம். அப்போது வேணுங்கும்போது நம்மளுக்கு தேவையான உருண்டையை எடுத்து அப்பப்போ கரைச்சி குடிச்சிக்கலாம். இதை நீங்கள் மண் பாத்திரத்துலேயும் தண்ணி ஊற்றி அதில் போட்டு வச்சிங்கனாலும் நல்லா ஜில்லுன்னு இருக்கும். அப்படி இல்லாதவங்க இந்த மாதிரி சில்வர் பாத்திரத்தில் போட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கலாம். வெளியில் இருந்தால் உங்களுக்கு ஒரு 2 நாள் மட்டும்தான் நல்லாயிருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஒரு 4 to 5 நாள் நம்ம வேணுங்கிறப்போ அந்த உருண்டைகளை எடுத்து மோர் கூட கரைச்சி குடிச்சிக்கலாம், நல்லாயிருக்கும். வெய்ய காலத்தில் டயர்டாக ஏதாவது நீர் ஆகாரமாக குடிச்சிட்டே இருக்கலான்னு இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது இப்படி நம்மளும் கம்மங்கூழாக செஞ்சு குடித்தோம்னா நல்லா எனர்ஜெட்டிக்காக இருக்கும். இப்போது கம்மங்கூழாக எப்படி கரைக்கிறதுன்னு பார்க்கலாம். நமக்கு தேவையான அளவு வேக வச்ச கம்பை எடுத்துக்கலாம். அதுக்கு தேவையான அளவு உப்பு, தயிர் அல்லனா மோர், தேவையான அளவு தண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இது எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து கரைச்சி குடிக்க வேண்டியதான். கட்டி இல்லாமல் கரைச்சிட்டோம்னா குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் தயிர், மோர் இதில் எது வேணாலும் இதில் சேர்த்துக்கலாம். கம்பை செஞ்சு உடனே குடிக்கிறத விட ஒரு நாள் வெளியே வச்சு புளிக்க வச்சு அடுத்த நாள் குடிக்கிறது இன்னுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல சத்தும் கூட. மீதி இருக்கிற உருண்டையை நாம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கலாம். வேணுங்கும்போது நாம் எடுத்து கரைச்சி குடிச்சிக்கலாம். நம்ம டெய்லியும் உருண்டைகளை எடுக்கும்போது அது கூடவே அதில் இருக்கிற தண்ணியும் சேர்த்து எடுத்துக்கலாம். அதுக்கு பதிலாக வேறு தண்ணி ஊற்றி மறுபடியும் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். நம்ம அடிக்கடி தண்ணி மாற்றி வைக்கும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷான உருண்டைகளாக இருக்கும். இப்போ நம்ம கம்மங்கூழ் தயாராகிருச்சு. இதை வெங்காயம், பச்சை மிளகாய், ஊறுகாய் இந்த மாதிரி ஏதாவது வச்சு குடிச்சிக்கலாம். இந்த மாதிரி சிறுதானிய வகைகளை நம்ம அடிக்கடி நம்ம உணவில் எடுத்துகிட்டு வர்றது ரொம்பவே நல்லது. தேங்க்யூ.